அரசு பள்ளியில் படிப்பது என்பது மிக மிக பேறு பெற்ற ஒன்று. பாவலர் பெருஞ்சித்தனார் குறிப்பிட்டேன் இல்லையா, அறம் பெருகும் தமிழ் படித்தால். அவர் சொல்றார் தமிழ் படித்தால் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு. அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும். அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும். திறம்னா வீரம். திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும். நான் முன்பு சொன்னேன் இல்லையா, தீமைக்கு எதிர் நிற்கும் தமிழ் படித்தால். தவறு நடக்குதா, தீமை நடக்குதா, அதை தட்டி கேட்போம், துணிந்து நிற்போம். ஆனா தனியார் பள்ளி படிக்க பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வராது, சிந்தனை வராது. படிப்பாங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணி போய் எழுதுவாங்க, மதிப்பெண் வாங்குவாங்க. அதனால ஒரு பயனும் கிடையாது. இந்த நாட்டுக்கோ இந்த சமூகத்துக்கோ எந்த பயனும் இல்லை. ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா பயந்து ஓடிடுவான். ஆனா அதே நம்ம அரசு பள்ளி பிள்ளையா இருந்தா நின்று அங்க நின்று என்னன்னு கேட்பான், நியாயம் என்ன, சரியானது என்னன்னு கேட்பான். அதுதான் அரசு பள்ளி குழந்தைகளுக்கான திறமை வளரும் இடம் என்று சொல்கிறேன். அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும், மரம் பெருகும், ஆண்மை வரும், மருள் விலகி போகும், புறம்பெயரும் பொய்மையெல்லாம், புறம்பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வு, புதுமை பெறும் வாழ்வே என்கின்றார் நம்முடைய பாவலர் பெருஞ்சித்திரனார் ஐயா. இப்படி தமிழ் படித்தால் அவ்வளவு நன்மைகள் நமக்கு சேரும் என்கின்றார். அதற்காகவாது நீங்கள் தமிழ் படியுங்கள், தமிழில் படியுங்கள், தமிழில் பேசுங்கள் என்கின்ற. அதே போல இன்னொரு செய்தி ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், தமிழ் பெயர்கள். தமிழ்ல இங்க எத்தனை பேர் பெயர் வச்சிருக்கோம்? ஐயா அவர் குறிப்பிட்ட தேன்மொழிங்கிற பாப்பா இங்க இருக்கா? அப்ப யார் இங்க தமிழ் பெயர் இருக்கு? உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, நம்ம பெயர் தமிழ் மொழியில பெயர் வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாழினி. யார் அந்த பாப்பா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. யாழினி. இன்னொரு யாழினி இருக்கீங்களா? மகிழ்ச்சி. சரவணன். அடுத்தது தமிழரசன். எழுதுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பு. கைதட்டுங்களா? தமிழரசனா எனக்கு சிறப்பு, பேர் பெற்றவன் நான். அடுத்தது வேற இருக்கீங்க? சரி பாருங்க, 100 பேர் படிக்கிற இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியில 4-5 பேர் கை விரல் விட்டு எண்ணுவது போல் தமிழ் பேர் இருக்கு அப்படின்னா கவிதா தமிழ் இல்லைங்களா? அவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். கவிதை அப்படின்றது கவிதான்னு சொல்றாங்க.